அம்மா மீனா, என்னம்மா பண்ற? விளையாடுறேன் மாமா. பாத்தியா, தின்னுகிட்டு தானே இருக்க. போய் சொல்லலாமா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலாமா? சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு சாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க, மாமா கொஞ்சம் கொடுக்க கூடாதா? வேணுமா? இதுக்கா நான் 2 கை ஏந்துறேன். சரி, இது எதுக்கு விடுவானே? ஆமா மீனா, இதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா முழுசா ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன். நிஜமா ஒரே வாயில முழுங்கிடுவீங்களா? ஆமா, நீ எந்த பழத்தை வேணும்னாலும் கொடுத்து பாரு, ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன். அப்படியா? இருங்க வர. நல்ல பொண்ணு, நம்ம சொன்ன உடனே எடுத்துட்டு வர போயிருக்கு. கொண்டுட்டு வரட்டும், அப்படியே முழுங்கி காமிச்சிட வேண்டியதான். இந்த பழத்தை ஒரே வாயில முழுங்குங்க பாப்பா. இதுக்கு யானையில வரணும். இத நான் முழுங்கினா பலாப்பழம் வாயில பேர் வச்சிருவாங்க. என்னன்னு நீங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? இப்பதான் புரியுது. என்னன்னு சின்ன பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து குண்டக்கா மண்டக்கா வாங்கி கட்டிக்கிற கூடாதுன்னு. வாத்து கூட்டம் வர்ற மாதிரி ஒரே மாதிரி கியன்னு வருதுங்களே. அப்பா, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கு. பெத்தவங்க கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஏதோ நானா இருக்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நம்ம குழந்தை வேற ஒருத்தன் கூட்டிட்டு வரா. எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? அர்த்தமே இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எத்தனை பேரையும் கிளம்பி வந்தீங்க? தப்பு பண்ணது இல்லாம இப்படி எதிர்கேள்வி கேட்கறதுக்கு எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? இப்படி விவரமே சொல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து குழந்தைய எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போனா கேள்வி கேட்காம வேடிக்கையா பாப்பாங்க. ஸ்கூல் விட்டா குழந்தைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க, பின்ன ஸ்கூல்லயே விட்டுட்டு போவாங்க. இது யார் குழந்தைன்னு தெரியுமா? இது யார் குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? யோ, இது ஏன் குழந்தையா? ஐயோ, மன்னிச்சுக்கையா, தெரியல. அசந்தா குழந்தை கூட்டிட்டு போறது கேட்ட மன்னிப்பு. நீங்க கொண்டு போடாதீங்க. இந்த குழந்தைக்கு வேலை அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாரு. உன்னை இனி எங்கேயாவது கண்ட டப்பா எகிரிடும். கோச்சுக்காதீங்க, குழந்தைய கூட்டு போங்க ப்ளீஸ். ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு நன்றி சொல்ல துடிப்பியே? இல்ல, ஏன்? உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். ஆமா, உன்னை பார்த்தா படிச்சாலும் மாதிரி தெரியுதே. ஆமா, படிச்சவன் தான். நான் கூட தான் எம்ஏ. அப்படியா? படிக்கலாம்னு நினைச்சேன். காலேஜ்ல கூட்டமா இருந்துச்சு, காலி பாட்டில் கடை வச்சுட்டு உட்காந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. நான் அடிக்கடி தங்கச்சியை பார்க்க வருவேன். வாங்க. வரும்போது எனக்கு எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும். சரிங்க. அடுத்த ஆளு மரியாதை கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வரப்பா, கோட்டை மறந்துடாத. சரிங்க. போ. பையன் என்ன கண்டா பயப்படுறேன். இப்படி ஆளுகளை மிரட்ட முடியும். அண்ணே, உன்னை விட வயசுல பெரியவனா இப்படி தோல்ல கை போட்டு பேசிட்டு வர்றிய 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நேரம் தாயா. எங்க தாத்தா சாக கிடக்குன்னு எனக்கு கருதா சொல்லிச்சு. ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்துல ஊருக்கு போனேன். எவ்வளவு நேரம்? இவ்வளவு அவ்வளவு கடன். ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டு மண்டைய போட்டாரு. கடன்காரன் என்ன புடிச்சுக்கிட்டாங்க. தப்பிச்சா போதும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் தம்பி. எதுக்கு? கடனை நாடைக்கு வா. அதுக்கு எவனாவது இழிச்சவனா பாரு. மறுபடியும் ராதாமா வீட்டுல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுங்க தம்பி. அடடே, இருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டியா? வேற ஆளை சேர்த்தாச்சே. அப்ப எங்க என்ன தேடுறீங்க? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்லைங்க. என்ன சார் தடை? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்ல, நேத்து வந்தா கிடைச்சிருக்கேன். நான் கூட தான் நேத்து சாப்பிட்டேன். இன்னைக்கு இருக்காயா? இன்னைக்கு இல்ல சார், நாளைக்கு வாங்க தரேன். இந்த கடையில ஒரே ஒரு சீத்தாப்பழம் தான் இருக்கா? இதோ நிறைய இருக்க. நான் மூஞ்சி சொன்னேன். யோ, கையடியா? ஏன் நான் என்ன குஷ்டரோகியா? கிடையாது, போயா. இது சொல்றத கடை வச்சிருக்க? அடி மூஞ்சி மோர கட்டிங்க. வாங்க சார். என்ன எல்லா கடையிலுமே ரெட்டை வாழைப்பழமே கேட்டு வர்றீங்க? என்ன விசேஷம்? ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்குமா? 3 வாழைப்பழம் சாப்பிட்டா 3 குழந்தை பிறக்குமா? அதை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. உங்க பாட்டி கொடுங்க. ரெட்டை வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன விலை? 20 ரூபா. வாழைப்பழத்துக்கு 20 ரூபாயா? எங்க இங்க உள்ள எந்த கடையிலயாவது வாங்கி அந்த காமி, நான் உனக்கு 40 ரூபா தரேன். ஏயா, ரெட்டை வாழைப்பழம் கிடைக்காதுங்கிற தைரியத்தினால இந்த வேலை சொல்லிட்டு இருக்க? ஆமையா, அதுக்காகத்தான் பந்தயமே கட்டினேன். இங்க பாருங்க ஐயா, நீங்க எல்லாம் சாட்சி. இந்த ஆளு இந்த இடத்துலயே ரெட்டை வாழைப்பழம் கொண்டாந்தா நான் 40 ரூபா தரேன். பேச்சு மாற மாட்டியா? சத்தியமா? நிஜமா? கூப்பிடுறானே. இந்தா, என்னது? ரெட்டை வாழைப்பழம் 40 ரூபா விடு. ஒரு தமாசுக்கு பாருங்க, பேச்ச மாத்திரம். சொன்னல குடியா? ஆமாயா, குடியா. கொடுக்க போறியா இல்லையா? 40 ரூபாய்க்கு 90 ரூபா சொல்ற பிச்சைக்காரையா? அடிப்படியா? அன்னைக்கு என்ன ஏமாத்தி 40 ரூபா வாங்கினேன்ல, இப்ப பாரு உன்னை கீழே விழ வச்சு ஆஸ்பத்திரியில 40 நாள் படுக்க வைக்கிறேன்.
என்ன கேனப்பையன் நினைச்சியா? என்ன கீழே விழ வைக்கிறதுக்காக நீ வாழைப்பழம் தோலை போடும்போது கவனிச்சேன்டா. உன்னை போல எத்தனை பேரை பார்த்திருக்கேன். படுவா ரொட்டி தட்டி போடுவேன். அடுத்த தடவை 100 ரூபாய்க்கு வெயிட்டு வைக்கிறமா? ஐயோ வேண்டாங்க, தோலை எடுத்து உள்ள போடு. உத்தரவுங்க. என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்த எனக்கு அவன் எந்த ஹோட்டலுக்கு வருவா, எப்ப வருவான்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, டான்னு வர போறான். டான் தானா? டட்டடாய். அந்த கருப்பு பாவாடையை நான் செட்டப் பண்ண போறேன். டேய், நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா? எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. வேற கிட்ட சொன்னது குலாப் ஜாம், மசால் தோசை, கையில துப்பறியும் நாவல், போட்டிருக்கிறது அவளுக்கு பிடிச்ச சட்டை. அசத்திருவோம். இது மட்டும் சக்சஸ் ஆனா எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? என்ன வேணும்? அந்த பஸ் ஸ்டாண்ட் விலைக்கு வாங்கி கொடுத்துறியா? அதெல்லாம் கடைசியில பேசிக்குவோம். ஓகே. வர்றாளுங்க வர்றாளுங்க வர்றாளுங்க, அசத்திரணும். புரியுதா? பக்கத்து சேர்ல உட்காரு. போடா. ஏய். உனக்கு எப்படி கல்யாணம்? அரஞ்சன பாரு. என்னது? நாங்க இப்பதானே வந்தோம். இன்னும் நாங்க ஆர்டர் கொடுக்கவே இல்லையே. உங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். யார்? நான் தான் ஆர்டர் பண்ணேன். நான்சென்ஸ். யார் அத கோச்சிக்கிற? நீங்க வந்துட்டோமா? கொமக்கே குத்துவ, நீ போக கூடாதா? அவங்க விட்டாங்கப்பா. உன்ன இல்லடா. வேற யார? உட்கார், அடிச்சு கொன்னுடுவேன். நீ போமா. டேய், அந்த குழந்தை பத்தியா எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு. ஒருவேளை குங்குமப்பூ சாப்பிட்டதுனால நினைக்கிறேன். போய் கேட்டு பாப்போமா? அந்த குங்குமப்பூ சாப்பிடாது, பால் சாப்பிடும். டேய், அவங்க அம்மா குங்குமப்பூ சாப்பிட்டாங்களான்னு கேட்க நினைச்சேன். அட நீ ஒருத்தன். எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது எங்க அப்பாட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டாங்களாம். அவர் கிண்டலுக்கு ஒரு நிலக்கரி எடுத்து கொடுத்திருக்காரு. இதுதான் குங்குமப்பூ ஆகும்னு எங்க அம்மா சாப்பிட்டு விட்டாங்க. அப்புறம் உடனே நான் கர்ப்பமா பிறந்துட்டேன். நிஜமாவா? இல்லன்னா உன்ன விட சேவா பிறந்திருப்பேன். கில்லி மாதிரி. சத்தியமா? இதுக்கெல்லாம் சத்தியம் பண்றது இல்ல. ஐ வந்தாச்சு. என்ன என்ன சொன்னாங்க? மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. சரி. அடுத்த வருஷமே ஒரு கல்யாணத்தை பண்ணி இதே ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தைய பெத்து போடுறேன். உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேசலான்னு தாப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இந்த காலி பாட்டிலாம் நீ என்ன விலைக்கு எடுத்துக்கிற? பெரிய பாட்டில் 1 ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கீயா? 100 சின்ன பாட்டில் கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தர்றது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டில், எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துலயே பாட்டில தரேன். இந்த இடத்துலயே தரலன்னா? சார், நீங்களே சாட்சி. இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபா வாட்ச கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சாட்சியா நான் இங்க இருக்கேன். பணத்தை குடியா? பையன் வெறுங்கையோட திரும்பி போறான். 2 கையே. ஓஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா, நீ கேட்ட 100 சின்ன பாட்டில். நீ கொடுத்து வச்சவையா? 1-2 கூட இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா. இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டானே. கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. என்னடா ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40. என்னடி? ஹாய். அங்க போறது யாரு? சிவகாமியா? சிங்காரம். என்னது? இல்ல இல்ல இல்ல, சிவகாமி தான். எங்க போயிட்டு வர? லெட்டர் கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்க போறியா? லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட போறேன். சிவகாமி, கொஞ்சம் நில்லு. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. என்ன சந்தேகம்? எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டிருக்கேன்னு தான். நீங்க இப்படி கேலி செய்வீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. நான் தொட்டது ஏன் இப்படி வெளியிற? இல்ல, நீங்க தொட்டது ஆம்பளை தொட்டம். கையை எடுத்துறவா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கங்க. சுகமா இருக்கு. குடும்பக்காரி. என்னடா அது மகள் லெட்டரா? டேய் டேய், கூப்பிட்டியா? என்னப்பா? என்ன பாவா? என்னடாச்சு உனக்கு? நான் தான்டா ராஜா. ராஜா, என் வாழ்க்கையில முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு தொட்ட சோகத்துல என்னையே நான் மறந்தேன். சிங்காரம், கையில சலங்கை வச்சுக்கிட்டு இருக்க. பரதநாட்டியம் ஏதாவது ஆட போறியா? நான் பரதநாட்டியம் யாருன்னா எவன் பாப்பான்? ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோ வரான் பாத்தியா? ஓ, இன்னைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன். இரு ரூபாயை மட்டும் கரெக்டா வாங்கி கொடு.
என்ன செஞ்சாரா? சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர்ற. சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர. அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டிப்பாரு, சத்தம் வராதுங்கிறேன். அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சிடுறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? ஆஹா. நிஜம்மா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா? இந்தாங்க சார் பந்தய பணம். சலங்கை பொல்லாத சலங்கை. யோ, நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க. இதுக்கு உடந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருங்க. என்னடா இது, சத்தமே வர மாட்டேங்குது. எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு. அப்பா சிங்காரம், எப்படி இருக்கிற? ஆமா தம்பி யாரு? ராதா வீட்டுல வேலைக்கு வேற ஆளை சதாச்சுன்னு சொன்னல, அது இவர் தான். அங்க வேலை செய்யற ஆளுதானா இவரு? ஆமா, என்ன ஆளே மாறி போயிட்ட? எங்க வேலை செய்யற? இவ்வளவு பெரிய ஊட்டியில எனக்குன்னு ஒரு முதலாளி, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும்? பாத்தியாப்பா, இதுதான் உலகம். பாத்துக்க. வரேன்டா. வரேன்டாவா? அன்னைக்கே உன்னை பல்ல புடிஞ்சிருக்கணும். கொஞ்சம் வளர்ட்டும்னு விட்ட, அது ரொம்ப வளர்ந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பல்ல புடிங்கி போடாண்டா. உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேசலான்னு தாப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இந்த காலி பாட்டிலாம் நீ என்ன விலைக்கு எடுத்துக்கிற? பெரிய பாட்டில் 1 ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கீயா? 100 சின்ன பாட்டில் கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தர்றது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டில், எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துலயே பாட்டில தரேன். இந்த இடத்துலயே தரலன்னா? சார் நீங்களே சாட்சி. இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபா வாட்ச கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இங்க இருக்கல, பணத்தை குடியா? பையன் வெறுங்கையோட திரும்பி போறான். 2 கையே. ஓஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா நீ கேட்ட 100 சின்ன பாட்டில். நீ கொடுத்து வச்சவையா? 1-2 கூட இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா. இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டானே. கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. என்னடா ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40 தகச்சிராதா வாங்கண்ணே. இந்த என்னண்ணே ஆளே மாறிட்டீங்க? ஏன் வர வர சேப்பாயிட்டே போறனா? அதுக்காக இல்லண்ணே, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வரீங்க, அதுக்காக சொன்னேன். அடடே, நீ அதை சொல்றியா? என்ன செய்யறது, கடைன்னு ஒண்ணு இருக்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு நாளைக்கு கடையை மூடணும்னு வச்சுக்க. பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் நான் கடையை காலி பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டேன்னு பேசிக்கிறாங்களா? என் கடையை முழுங்க பாக்குறாங்க. ஐயோ, நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்குங்கண்ணே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க எப்படா ஆசுருவாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவங்க கடையை நான் முழுங்கத்தான். கொஞ்சம் இருங்க, காப்பி போட்டு கொண்டாரு. சின்ன டம்ளர்ல காப்பி விட்டுமா? சின்னது சின்னது. சார், உங்களை தான் சார் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா? கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம். அத அப்புறம் பேசுவோமே. சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். என்னையா? பேங்க்ல லோனுக்கு எழுதி போட்டு 3 மாசம் ஆகும் சார், இன்னும் பணமே கொடுக்கல சார். இங்க என்ன பண்ண முடியும்? பேங்க் உங்களை தனியா பார்த்து பேச முடியலையே சார். ஓ சரி, பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லாதீங்க சார், நான் பிள்ளை குட்டிக்காரன் சார். இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கியா? யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க சார், நீங்க தான் எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணும் சார். கை காசு எது கொடுக்கல விட்டு. எப்ப தரீங்க? வீட்டுக்கு வரட்டா, பேங்க் வரட்டா? ஏறு, நான் வந்துடுறேன். இந்த தூணுகிட்டே உட்கார்ந்துருப்பேன் சார், மறந்துடாம பணத்தோட வந்துருங்க. என்ன சாந்தி இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் நின்னுட்டு இருக்க. சாமி கும்பிடலாவா? நான் கும்பிட்டாச்சு. அதனால என்ன, பரவாயில்லவா? என்னம்மா நீ கோயிலுக்கு வருவேன்னு சொல்லவே இல்லையே? வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சும்மா தானே இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், வந்துட்டேன். பாப்போலாம். முருகா, போச்சு குந்தி இருந்த வீடு போச்சு, என் அப்பளத்துல பாதி போச்சுதே. அம்மாடி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். இவன் லோன் கேட்ட 1 மணி நேரம் உயிர் எடுத்துருவானே. சார். வாயா கருப்பையா. சார், என்ன சார் இங்க தனியா நிக்கிறீங்க? சும்மா காத்து வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? கை காசாவது குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. இந்தா. தங்கமான மனுஷன் நீங்க, ஹரிச்சந்திரன் பரம்பரை நீங்க. சொன்னபடியே குடுத்துட்டீங்களா சார்? வாங்க சார். நீங்க போயிட்டு வாங்க, நான் காத்து வாங்கிக்கிறேனே. அப்படியா? இங்க காத்து அருமையா வரும், இருந்து அனுபவிச்சுட்டு வாங்க.
சார் நான் போறேன்னு உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போங்கடா. என்ன சாந்தி? பயமா இருக்கிறாமோ எங்க அப்பா வந்துட்டார். நான்